வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதாவது அடுத்த 12 மணி நேரத்திற்குள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடலிலேயே நிலை கொண்டு தொடர்ந்து 48 மணி நேரத்தில் வலுவிழந்து தாழ்வு பகுதியாக தமிழகத்தை நோக்கி நகரும் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இன்றும் நாளையும் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கணித்துள்ளார். மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.